தீபச்சுடர் நேயர்களே, நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுதுதான் எங்களால் அடுத்தடுத்த கோவில்களை எங்களால் எடுத்து உங்களுக்கு வழங்க முடிகிறது. நன்றி நேயர்களே. அன்பு தீபச்சுடர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இந்த வாரத்திற்கான காணப்போகும் கோவில் சென்னையில் புகழ்பெற்ற ஆன்மீக திருத்தலம் சென்னை ஈக்காடுதாங்கல். ஆற்று ஓரமாக மிக பிரம்மாண்டமாக பக்தர்களுக்கு காட்சளிக்கும் முனீஸ்வரர் ஆற்றுக்கோவில் பற்றி காண்போம். கோவில் நுழைவாயிலை பகுதியில் இடதுபுறமாக அரசமர விநாயகர் திருக்கோவில் உள்ளது. அரசமர விநாயகரை மனம் உருக தரிசனம் செய்து பின்னர் பக்கத்திலே நவகிரகம் என்பது 9 கிரகங்களை குறிக்கும் என பக்தர்கள் கருதுகிறார்கள். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன், சந்திரன், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு, கேது ஆகிய 9 கிரகங்கள் நவகிரகங்களாக கருதப்படுகின்றன. நவகிரகங்கள் வழிபட தெய்வங்களாக கருதப்படுகின்றன. இந்த நவகிரக தெய்வங்கள் வாரத்தின் 7 நாட்களும் 7 கிரகங்களுடன் பக்தர்களால் வழிபடப்படுகிறது. பக்தர்கள் கோவிலுக்கு செல்லக்கூடிய நாட்களும் நேரங்கள் என்னவென்று பார்ப்போம். திங்கள், புதன், வியாழன், சனி நாட்களில் ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி முனீஸ்வரர் ஆலயம் வழிபட தரிசன நேரம் வார நாட்கள் காலை 6 மணி முதல் பகல் 10 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு தினங்களில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் இரவு 9:30 மணி வரை கோவில் திறந்திருக்கும். அமாவாசை நேரங்களில் முழு நேர தரிசனம் கோவில் திறந்திருக்கும். கோவில் வளாகத்துக்குள் நுழைந்தவுடன் பிரம்மாண்ட முனீஸ்வரர் வாகனமான குதிரை நம் கண் முன்னால் காண முடிகிறது. நம் அனைவரையும் அண்ணாந்து பார்க்க வைக்கும் அந்த காட்சி பக்தர்கள் அதை காணும் பொழுது உடம்பு சிலிக்கிறது. குதிரைக்கு எதிரில் உள்ள நமது தெய்வமான முனீஸ்வரர், அவரும் அதே உயரத்தில் பிரம்மாண்டமாக பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார். குதிரைக்கு கீழ்ப்பகுதியில் அழகாகவும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. கோவிலுக்கு செல்ல வழி எப்படி என்று பார்த்தால், கிண்டி இருந்து கேகே நகர் போவதற்கு முன்பதாக அங்கு ஒரு காசி தியேட்டர் பாலம் வரும். பாலம் ஏறுவதற்கு முன்பதாக பாலத்திற்கு கீழே இடதுபுறமாக சென்றால் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் சுமார் 10 நிமிஷத்தில் கோவிலுக்கு சென்று அடையலாம். அந்த ஆற்றோரமாக முனீஸ்வரர் சிலை உள்ளது. அங்கு ஒரு சில பக்தர்கள் அவர்களுடைய பிரார்த்தனைக்காக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக முனீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு மண்டலம் கயிறு கட்டிக்கொள்கிறார்கள்.
ராசி 12, நட்சத்திர 27, நவகிரகம் 9. இவை அனைத்தும் ஒன்றாக கூட்டினால் 48. இதை கணக்கில் வைத்துதான் 48 அடி முனீஸ்வரர் சிலை அமைக்கப்பட்டது. அடுத்ததாக பக்தர்கள் காணப்போகும் அற்புதமான காட்சி முனீஸ்வரர் தரிசனம். நாம் தூரத்திலிருந்து பார்த்த முனீஸ்வரர் ஐயாவின் பிரம்மாண்ட கோவில். முனீஸ்வரர் பாதத்திற்கு கீழ் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள். முனீஸ்வரர் தரிசனம் செய்துவிட்டு பின்னால் அமைந்துள்ள கோயில்களை காண்போம். கோவில் நுழைவாயிலில் முனீஸ்வரர் குதிரை மேல் பவனி வரும் காட்சியாக பக்தர்கள் காண்பார்கள். நாம் சென்ற நேரம் கோவில் திருவிழா நேரமாக இருந்ததால் அங்கு அலங்கரிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ராஜேஸ்வரி அலங்காரம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோவில் மண்டபத்தில் ஆச்சரியப்படுத்தும் வகையிலான கோவில் மண்டப உள்பகுதியில் லிங்கம் வடிவிலான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. கோவில் முன்பகுதியில் தீபம் ஏற்றப்பட்டு பக்தர்களுக்காக ஒலி வடிவமாக காட்சியளிக்கிறது. கோவில் மண்டபத்தில் உள்ள அனைத்து சிற்பங்களும் பிரமிக்க வைக்கிறது. கோவில் உள்ளே சுற்றி வரும் பொழுது பிள்ளையார் சிலை உள்ளது. இந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு சிலை வைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் சுற்றி வரும்போது அனைவரையும் சிலைகள் வழிபடலாம். கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது கோவிலின் பின்புறத்தில் பாம்பு வடிவில் அம்மன் சிலை உள்ளது. அம்மன் சிலை கீழே தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டு செல்கிறார்கள். நாம் சென்ற நேரத்தில் முனீஸ்வரர் ஐயாவின் ஆயுதமான அருவாள் பூசாரி கத்தியை கழுவி விபூதி தடவி எடுத்து சென்றார். அம்மன் படுத்த கோலத்தின் அனைத்து பக்தர்களுக்கும் காட்சியளிக்கிறார். இந்த அம்மனை பார்க்கும் பொழுது மேல்மலையனூர் அம்மனை பார்ப்பது போல் மகிழ்ச்சி அளிக்கிறது.
நாம் தீபச்சூட குழுவினர்களால் முடிஞ்ச அளவிற்கு கோவிலை சுற்றி காட்டியுள்ளோம் நேயர்களே. நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிங்கள். நீங்கள் ஆதரவு கொடுக்க கொடுக்கதான் எங்களுக்கு உற்சாகத்தையும் இன்னும் மேலே மேலே மெழுகேற்றும் வண்ணமாக இருக்கும். நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். நன்றி. தீபச்சுடர் நேயர்களே, நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுதுதான் எங்களால் அடுத்தடுத்த கோவில்களை எங்களால் எடுத்து உங்களுக்கு வழங்க முடிகிறது. நன்றி நேயர்களே.